இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ சொல்லுமா, ராகவன் கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க. கண்டிப்பா வந்துருவாரு மாமா, நீங்க தைரியமா இருங்க, சாப்பிடுங்க. உங்க அப்பா எங்கேயும் போலடா செல்லம், உங்க அப்பா பொம்மை வாங்கிட்டு வர போயிருக்காரு. சித்தப்பாவும் தாத்தாவும் போயிட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. பிரேக் முடிஞ்சதும் சச்சு தீர்ப்பு சொல்லிடுவாரு. எப்படியாவது ராகவன் மாமாவை காப்பாத்தி ஆகணுமே, என்ன பண்ணலாம்? வீரா, நாங்க அந்த மகாலட்சுமி லாட்ஜுக்கு வந்தோம். அங்க எங்களை பார்த்த ஒருத்தன் தப்பிச்சு ஓட பார்த்தான். அவனை துரத்தி பிடிச்சிட்டோம். அவனோட பேரு குமரன். குமரனா? எனக்கு அவனோட போட்டோ கொஞ்சம் அனுப்புங்களேன். ஒழுங்கா நில்லு. இதோ உடனே எடுத்து அனுப்புறேன். டேய் நில்றா. அடி திரும்பி நில்லு. நில்லு. உனக்கு இருக்கு. சொல்லு வீரா. கார்த்தி, இவனை தான் நம்ம இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். இவனுக்கு தான் கார்ல பிரேக் வயரை கட் பண்ண பொண்ணு யாருன்னு தெரியும். ஓ, இப்போ இங்க தீர்ப்பு சொல்ல போறாங்க. அது என்னமோ ராகவன் மாமாவுக்கு எதிரா வரும்னு தோணுது. நமக்கு டைம் இல்ல, உடனே அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. ஓகே, நீ கவலைப்படாத, நாங்க இப்ப கூட்டிட்டு வந்துடும். டேய் உனக்கு இருக்கு. வா வாடா வாடா வாடா. தப்பிச்சு விட பாக்குற. டேய் இறங்குங்கடா. இவனுங்க யாரா? டேய் யாரா நீங்களா? அவன்தான். சாரி சாரி. டேய் வண்டியை ரசிக்கிறோம். டேய் பின்னாடி யாருன்னு பாறா. மாவானே நீதானா? வா வா. வாங்க சார்.
சார் 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 என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன் சார். என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். எனக்கு பயமா இருக்கு சார். விட்டுருங்க சார். ஏண்டா பண்றதப்பெல்லாம் பண்ணிட்டு நீங்க நிம்மதியா போய் வாழ்வீங்க, எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போகணுமா? கொன்றுவேன் பாத்துக்க. நான் வராம இருந்தேன்னா உன்னை அங்கேயே போட்டு தள்ளிருப்பானுங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஆமா சார். நான் தான் உன்னை காப்பாத்தினேன். வாயை மூடிட்டு வா. அவனை உள்ள வந்து உண்மையை சொல்லல, கோர்ட்னெல்லாம் பார்க்க மாட்டேன், நானே உன் கதையை முடிச்சிருவேன். வா சார். ஐயோ, இவன் குமரனாச்சே, இவனை புடிச்சிட்டானா அந்த மாறன்? ஐயோ, எங்கெங்க கேப் இருக்கோ எல்லா இடத்துலயும் பூந்துட்டானே இந்த மாறன். இவன் மட்டும் உள்ள போய் உண்மையை சொன்னா நான் அந்த பிரேக் ஒயரை கட் பண்ணதெல்லாம் சொல்லிடுவானே. விஜி, நம்ம மாட்டிப்போம். ஐயோ, இப்ப என்ன செய்யறது? இல்ல இல்ல, ஐயோ, காலத்துக்கும் செய்தானா? ஐயோ, ஐயோ கடவுளே, நான் கெட்டது பண்ணாலும் அப்பப்ப வந்து உன்னை பாக்குறேன்ல, உனக்கு காணிக்க செலுத்துறேன்ல, கொஞ்சம் என் மேல கருணை காட்டக்கூடாதா? அடிக்கிற கொள்ளையில பாதி உன் உண்டியல்ல வந்து போட்டுடுறேன். என்ன எப்படியாவது காப்பாத்தி விட்டுரு. ஐயோ, இல்ல, இது இப்படியே விட்டா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். ஏதாவது பண்ணி ஆகணும். டேய் மேடம், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த குமரை இன்னைக்கு கோர்ட்ல உண்மையை சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவனை போட்டுருங்க. ஓகே மேடம், அப்படியே பண்ணிடுறேன். வணக்கங்க ஐயா. இவ எதுக்கு இங்க முக்காடு போட்டு வந்திருக்கா? வீரா, அங்க பாரு. என்னாச்சு? அங்க பாரு. அது அந்த விஜய் தாண்டி முக்காடு போட்டு வந்திருக்கா. இவருக்கு இங்க என்ன வேலை? நான் சொல்றதை சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. சத்தியம் பண்ணுனா மட்டும் பத்தாதுப்பா, சத்தியத்தையும் பேசணும். என்ன? சரிங்க ஐயா. பர்மிஷன் கிராண்டட்.